ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எழுந்தது கூட எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உள்ளபடியே சொல்றான், உண்மையை சொல்றான். உங்களுக்கு ஸ்டாலின்லாம் எப்படிப்பட்ட லீடர்ப்பா, அவரே வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு ஜனங்க ஓட்டு போடுதுன்னா என்ன? இதெல்லாம் திராவிட பாரம்பரிய கட்சிப்பா, திமுக அண்ணா திமுக என்பதெல்லாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதிமுக சட்டமன்ற தங்கியிருக்காங்க. எதற்காக தங்கியிருக்காங்க? எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா, மெட்ராஸ் சிட்டில ரொம்ப அரசியல் வெயில் அதிகமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் குளுமையாக இருக்குது, இங்கே வந்துக்கிறாங்க. இல்லை டெம்பரேச்சர் அங்கே அதிகம், இங்கே கொஞ்சம் குறவு. இல்லை திமுகவுடன் அதிமுக கூட்டணி அனுப்பிச்சு ஆட்சி அமைப்புக்கான வேலைப்பாடுகள் பேச்சுவார்த்தை நடக்குது. இல்லை அதெல்லாம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. அது தலைமையில் தான் நிற்காது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேற்று தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய முனுசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, எந்த சூழ்நிலையிலையும் தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டாரு. இது எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துன்னே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேள்வி நீங்க கேட்கறதே தப்பு. அதிமுக தங்கியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி, சி சண்முகம் ஆகியோர் இங்க வரல அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதெல்லாம் இல்ல. அதாவதுப்பா, அதிமுக என்பது ஒரு மாபெரும் எக்கு கோட்டை. இதுல சின்ன ஓட்ட கூட வர்றதுக்குலாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வந்துக்கிறாங்க, முக்கியமான லீடர்லாம் அப்புறம் வருவாங்க. இங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இங்க வந்திருக்கிறாங்க. மீண்டும் வருவதற்கு யார் இன்னும் தலைவர்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. தலைவர்களுக்கு தெரியாம இங்க வந்தது கிடையாது. இப்ப நீங்க இந்த கேள்வியை இப்படி கேட்டு பாருங்க, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாம நான் இங்க வர முடியுமா? முடியாது. இது கட்சி ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது அதுக்கு இருக்கிறோம். இல்ல இப்ப எவ்வளவு பேர் வந்துருக்காங்க தெரியாது. ஒரு 48 எம்எல்ஏல கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மேல வந்திருப்பாங்க. அப்படியே வந்துனே இருக்கிறாங்க எல்லாரும். ஆதரவாளர்கள் தான் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் இருக்கு. பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் தான் இங்க இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்களா, எல்லாருமே எடப்பாடி அவருடைய பொதுச் செயலாளருடைய ஆதரவாளர் தானே. பொதுச் செயலாளர் எங்க எம்எல்ஏ கூட கடல்ல குதினா எல்லாருமே குதிப்பாங்க, நீச்சல் தெரியலனாலும். அப்படிப்பட்ட கட்சி இது. அதனால இதுல அவருடைய ஆதரவாளர் இவருடைய ஆதரவாளர்லாம் எதுவும் கிடையாது. மாண்புமிகு எடப்பாடியார் இருக்காரு இல்லையா, பொதுச் செயலாளர், அவரு தான் கட்சி, அவரு தான் இயக்கம், அவருடைய எம்எல்ஏக்கள் தான் எல்லாரும். இதுல எந்த பிரச்சனைக்குமே இதுவே இல்லை. சொல்லுங்க. எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள்